வணக்கம் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பெஸ்ட்டான ஃபிலிப்ஸோட 5.1 ஹோம் தேட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு பெஸ்ட் குவாலிட்டி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வித் ஒரிஜினலு. கடை வந்து பார்த்திங்கன்னா M.S.A எலக்ட்ரானிக் கழுகுமலையில் இருக்குது. கோவில்பட்டி பக்கத்தில் உள்ள கழுகுமலை. ஓகேவா? யாராச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ண முடிஞ்சால் சென்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மியூசிக், மூவி அண்ட் என்டர்டெயின்மெண்ட்னு போட்டிருப்பாங்க. மாடல் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தேன், செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சின்னதாக இருக்குது. SPA5128Bன்னு ஏதோ ஒன்று இருக்குது. நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தேன். சரௌண்டிங்லாம் பக்காவாக இருக்குது, நல்லா ஒரு குவாலிட்டியாகவும் இருக்குது. ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா 5 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் எந்த மாதிரி இருக்குன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் இது வரைக்கும் நம்ம ஃபிலிப்ஸோட ப்ராண்டை நம்ம ரிவ்யூ பண்ணது கிடையாது. இதுதான் புது டைம். அதனால் நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு டார்கெட் அந்த இது இருந்தது, அதில் ஒரு சில கம்ப்ளைண்ட் வரப்போய் நான் இப்போ வந்து ஃபிலிப்ஸுக்கு மாறிக்கிட்டேன். ஏன்னா ஃபிலிப்ஸை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு ஒரிஜினல் ப்ராண்டு. குவாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா பக்கா குவாலிட்டியாக இருக்கும். அதோட எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா, இதில் நான் ஆன் பண்ணி பார்த்ததில் அந்த எல்இடியோட டிஸ்பிளே, அதாவது வந்து பார்த்திங்கன்னா பிராண்டட்னா அது காட்டும், அந்த டிஸ்பிளே காட்டும். இதே நீங்கள் மற்ற பிராண்டடை நீங்கள் சுவிட்சை போட்டோன்னா லைட் எரியும், எரிஞ்சனோடனே உங்களுக்கு நீங்கள் அமுக்க ப்ரெஸ் ஆகும். ஆனால் ஃபிலிப்ஸை பொறுத்தளவில் அப்படி இல்லை. எல்இடி வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்பிளேயோட எல்இடி வந்து பக்கா குவாலிட்டியாக இருக்கும். வித் ரிமோட் வேறு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆன் பண்ணிவிட்டு அந்த டிஸ்பிளே எல்லாம் எப்படி வருதுன்னு நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 பேட்ரி போட வேண்டியிருக்கும். பேட்ரி போட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ண வேண்டியிருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிவியோட கேபிளெல்லாம் கொடுத்துருவாங்க. டிவிக்கு கனெக்ட் பண்ணுற 3 இன்ட்டு ஒரு பின் கொடுத்துருவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிப்ஸ் ஸ்பீக்கரு நண்பா. இது வந்து பார்த்திங்கன்னா கேமரா வந்து பார்த்திங்கன்னா மொபைலோட கேமரா பக்கா கிளியரன்ஸாக உங்களுக்கு இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா கிளார் அடிக்குது. அது நைட்டு எனக்கு டைம் இல்லை, இல்லாட்டி நான் பகல்லே எடுத்திருப்பேன். அதுவும் பார்த்திங்கன்னா மொபைலில் தான். ஆனால் நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா இதோட பக்கா ஃபினிஷிங் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேமரா சரியில்லை. ஓகேவா? நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். மற்றபடி நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பியோட ஜாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா மேலே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மூடு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் மோடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸ் மோடு, அதுக்கடுத்து FM மோடெல்லாம் தனியாக கொடுத்துருக்காங்க. FM எல்லாம் பக்காவாக இருக்குது. ஏன்னா ஒரு வயர் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அந்த வயர்லேருந்து ஜாயிண்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் வயரும் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய ஹோம் தேட்டரில் நான் பார்த்துருக்கேன், கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1 மீட்ரு மாட்டிட்டு இந்த சைடு இழுத்தனோடனே இழுத்துக்குவோம், அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கூடவே இருக்குது. 2.5 மீட்ரு 3 மீட்டருக்கு மேலே வச்சுருக்காங்க ஒரு ஸ்பீக்கருக்கு உள்ள லைனே. நான் கேபிள் அப்ளை காட்டினேன், பார்த்துனீங்கன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்பு வந்து பார்த்திங்கன்னா சைடு சப்பு கொடுக்காமல் இருக்காங்க. பட்டு எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பக்கா கிளாரிட்டியாக இருக்குது. ஏன்னா நான் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே இருப்பேன். நீங்களும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவோ கஷ்டப்பட்டு நம்ம எடுத்து போட்டு கொடுக்கோம். நான்லாம் சேனல் ஆரம்பித்து வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5K சப்ஸ்கிரைப் தான் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஹெல்ப் மட்டும் நான் கேட்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்மளோட பிராண்டட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனல் வந்து எல்லாத்துக்கும் அறிமுகமாகணும், அதான் என்னோடய ஆசை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் பண்ணனா பண்ணிடலாம். 24னா 24ல் ஸ்டாப் பண்ணனா பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியரன்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கேமராவோட குவாலிட்டியே இல்லை, அந்தளவுக்கு ஒரு செம்ம குவாலிட்டி இல்லாமல் இருக்குது. மற்றபடி உங்களுக்கு பக்காவாக இருக்கும். என்ன பிரச்சனைனாலும் 1 இயர் வாரண்டி வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஹோம் தேட்டரை வாங்குங்க, பக்காவாக இருக்குது.